ஆளுநர் என்பவர் அந்த கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ் என்ன சொல்கிறாங்களோ அதை பற்றி அவர் கவலைப்பட தேவையில்லை. அவருக்கு டிஸ்கிரிஷன் இருக்குது. ஆனால் அவருக்கு இந்த 3 ஆப்ஷன் தான் இருக்குது. இந்த 3 ஆப்ஷனில் எதை எடுத்துக்கொள்வது, எதை செய்வது என்பதை அவர் தன்னிச்சையாக முடிவு செய்யலாம். முதல்வர், அமைச்சர் குழு அவர்களுடைய விருப்பம் என்னவோ அதை அவர் செய்ய வேண்டும் என்று அவசியமில்லை. சட்டமாக ஆனால்தான் நீதிமன்றம் அதில் தலையிடவே முடியும். The discharge of the governor's function under Article 200 is not justiciable. கோர்ட்டுக்கே நீங்கள் எடுத்துகிட்டு வர முடியாது. Court cannot enter into the merits of the decision so taken. அவ்வளோதான், முடிஞ்சிருச்சு. நீங்கள் கைத்து போடல, ஒன்றுமே சொல்லலை. நீங்கள் ஒன்றுமே சொல்லவில்லை, காலதாமதம் ஆகிவிட்டது என்ற காரணத்தினால் உங்களை ஓவர் ரைட் பண்ணிட்டு, இதுதான் இங்கே முக்கியமான பாயிண்ட், உங்களை ஓவர் ரைட் பண்ணிட்டு ஒரு நீதிமன்றத்தின் 2 நீதிபதிகள் அடங்கிய அமர்வு டீம்டு அசென்ட் அப்படிங்கிற ஒரு கான்செப்டை தூக்கி முன்வைக்கிறாங்க, which is equal to substitution of the role of governor. கவர்னர் கிடைக்காருங்க, அவர் முடிவெடுக்கல, அதனால நாங்கள் கையில் எடுத்துட்டோம் அதிகாரத்தை என்று 2 நீதிபதிகள் அப்போட அடங்கிய அமர்வு செய்தது சரியா? அது அவங்க அப்படி கேட்கல. கிழக்கு நியூஸ் நேயர்களுக்கு வணக்கம். நான் பத்ரி சேஷாத்ரி. இந்த தினசரி செய்தித்தாள்களில் வரக்கூடிய செய்திகளை, முக்கியமான செய்திகளை அலசும் இந்த நிகழ்ச்சியை தொடர்ச்சியாக நாம் கிழக்கு நியூஸ் யூடியூப் சேனலில் செய்து கொண்டிருக்கிறோம். அதில் இன்றைக்கு மிக 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 முக்கியமான ஒரு வழக்கு, அந்த வழக்கின் தீர்ப்பு. இது 5 நீதிபதிகள் அடங்கிய அரசியலமைப்பு சட்ட அமர்வு. இதோடைய பின்னணி என்ன அப்படின்னு பார்த்துருவோம். இது தமிழ்நாட்டிலிருந்து தான் ஆரம்பிக்குது. தமிழ்நாட்டில் கவர்னராக இருப்பவர் திரு ஆர்.என். ரவி அவர்கள், முன்னாள் ஐபிஎஸ் ஆஃபீஸர், மிக உயர்ந்த பதவிகளில் எல்லாம் இருந்துவிட்டு அதற்கு பிறகு அவர் கவர்னராக இங்கே வந்திருக்கிறார். அவருக்கும் தமிழக அரசுக்கும் இடையே நிறைய உரசல்கள் இருக்கின்றன. அதில் என்ன ஆகுதுன்னா, தமிழக அரசு பல்வேறு மசோதாக்களை கவர்னருக்கு அனுப்புகிறது. ஸோ இந்த ஸ்ட்ரக்சர் எப்படின்னா, அரசு ஒரு விவாதத்தை செய்து, விவாதம் என்பது சட்டமன்றத்தில் நடக்கும், அந்த விவாதத்தின் இறுதியில் ஒரு மசோதாவை அது தேர்வு செய்யும். எஸ், நோ, ஆம், இல்லை என்று அந்த சட்டமன்றம் முடிவு செய்து அதனை கவர்னருக்கு அனுப்புவார்கள். ஆளுநர் அதற்கு அதை ஆமோதிக்க வேண்டும், அதை ஏற்றுக்கொள்ள வேண்டும் அல்லது மறுக்க வேண்டும். சொல்கிறதா இருந்தால் அவருக்கு இது பின்னாடி நம்ம அதை பற்றி பேசுவோம். 3 வாய்ப்புகள் இருக்கின்றன. ஒன்று அதை மீண்டும் சட்டமன்றத்துக்கே அனுப்புவது சில கமெண்ட்ஸோடு. நீங்கள் இந்த சட்டமாக ஆக்க முனைகிறீர்கள் இந்த மசோதாவை, அதில் சில பிரச்சனைகள் இருக்கின்றன, அதனால் இதை நீங்கள் ரீகன்சிடர் பண்ண வேண்டும் என்று அதை திருப்ப அனுப்பலாம், அல்லது அதனை ஏற்றுக்கொள்ளலாம், அல்லது அதனை அவர் தனக்கு மேலே இருக்கும் குடியரசுத் தலைவருக்கு அனுப்பி வைக்கலாம். இங்கே பாருங்கள், இது என்னுடைய லெவலுக்கு மேலே இருக்குது. ஏன்னா இதில் சென்ட்ரல் சட்டங்கள் சம்பந்தமான சில விஷயங்கள் வரும் போல் இருக்குது. அதற்கு என்னால் அதுக்கு ஒன்றும் பண்ண முடியாது, அதனால் நீங்கள் பாருங்கள் அப்படின்னு சொல்லி அவர் பிரசிடெண்ட்டுக்கு அனுப்பி வைக்கலாம். இந்த 3ல் ஏதோ ஒன்று பண்ணலாம். இதை அவர் சட்டமன்றத்துக்கு அனுப்பி வைத்தால் சட்டமன்றம் அவருக்கு மறுபடியும் இல்லை, நாங்கள் ஒன்றும் செய்ய போகிறதில்ல அப்படின்னு அனுப்பி வைக்கலாம். ஸோ இதில் இந்த ப்ராசஸில் 2வது முறை அனுப்பினால் அவர் அதை ஏற்றுக்கொள்ள வேண்டும். ஓகே, அல்லது மீண்டும் அவர் அதை பிரசிடெண்ட்டுக்கு அனுப்பலாம். ஓகே, இதுதான் ஸ்ட்ரக்சர். இதுலேயும் மணி பில்னு சொல்லுவோம். அதாவது எதற்கு எவ்வளவு செலவழிப்பது போன்ற அந்த நிதித்துறை சம்பந்தமானவற்றை அவர் இப்படியெல்லாம் செய்யவே முடியாது. அவர் அதுக்கு வெறும் ஸ்டாம்ப் கொடுக்க வேண்டியது மட்டும்தான், அக்செப்ட் மட்டும்தான் பண்ண முடியாது. ஓகே, அதில் என்னாச்சுன்னா, பல மசோதாக்கள் ஆளுநர் ரவியிடம் தேங்கி இருந்தன. அவர் அதில் எந்த ஒரு முடிவையுமே செய்யவில்லை. இந்த 3லையும் எதையுமே செய்யலை. திருப்பி அனுப்பலை, ஏற்றுக்கொள்ளலை, பிரசிடெண்ட்டுக்கும் அனுப்பி வைக்கல.
அவர் காலம் தாழ்த்தி கொண்டிருந்தார். இதை ஏற்றுக்கொள்ள மறுத்த தமிழக அரசு நேராக உச்சநீதிமன்றம் போனது. உச்சநீதிமன்றத்தில் நீதிபதிகள் பர்திவாலா, மகாதேவன் அமர்வு. அந்த பர்திவாலா, மகாதேவன் அமர்வு இந்த வழக்கை எடுத்து விசாரிக்கும் பொழுது அவர்கள் என்ன சொன்னார்கள் என்றால், ஒரு ஆளுநர் இஷ்டத்துக்கு காலம் தாழ்த்த முடியாது. இவ்வளவு மாதம் ஆயிடுச்சு, அவர் ஒரு பதிலும் சொல்லாமல் இருக்கார் என்று அவர்கள் ஒரு அதிரடி முடிவை எடுத்தார்கள். அவர் என்ன அதிரடி முடிவை எடுத்தார்கள் என்றால், இவ்வளவு நாள் நீங்கள் காலம் தாழ்த்தியதால் இந்த மசோதாக்கள் எல்லாம் ஆளுநரால் ஏற்றுக்கொள்ளப்பட்டதாக அறிவிக்கப்பட்டுவிடும், டீம்டு அக்செப்டட் அப்படின்னு சொல்லி, நீங்கள் ஒரு குறிப்பிட்ட கால வரையறைக்குள் உங்கள் முடிவை எடுக்க வேண்டும். நீங்கள் என்ன முடிவு வேணாலும் எடுத்துங்க. என்ன முடிவு இல்லை, 3 முடிவு தான். அதை நம்ம ஏற்கனவே பார்த்தோம். இந்த முடிவில் ஏதோ ஒன்றை எடுத்துக்கொள்ளுங்கள், ஆனால் ஒரு முடிவை நீங்கள் எடுக்க வேண்டும் அப்படின்னு அவங்க ஒரு அதிரடி தீர்ப்பை கொடுத்துட்டாங்க. இது ஒரு மிகப்பெரிய ஒரு அதிர்வலையை இந்திய அளவிலேயே ஏற்படுத்தியது. இதுதான் பின்னணி. உடனே இதை மத்திய அரசு இதை வேறு தளத்துக்கு எடுத்துகிட்டு போயிடுச்சு. அப்போ என்ன பண்ணிட்டாங்கன்னா, ஒரு பிரசிடென்ஷியல் ரெஃபரன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இந்த பிரசிடென்ஷியல் ரெஃபரன்ஸ் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, பிரசிடெண்ட் நம்முடைய குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு சுப்ரீம் கோர்ட்டுக்கு ஒரு 14 கேள்விகளை அனுப்பினாங்க. 14 கேள்விகள் பிரசிடெண்ட்டிடமிருந்து கான்ஸ்டிடியூஷனல் பிரச்சனைகள் இந்த வழக்கின் தீர்ப்பினால், பர்திவாலா மகாதேவன் தீர்ப்பினால் வருது. அப்போ நீங்கள் இந்த 14 கேள்விகளுக்கும் பதில் சொல்லுங்கள் அப்படின்னு அவங்க மே மாதம் மே 2025 அவங்க ஒரு விரிவான அந்த கேள்விகள் அடங்கிய ஒரு அறிக்கை ஒன்று கொடுத்துட்டாங்க. உடனடியாக இந்த உச்சநீதிமன்றம் 5 நீதிபதிகள் அடங்கிய ஒரு அரசியலமைப்பு சட்ட அமர்வை ஏற்படுத்தியது. அதன் தலைவராக சீஃப் ஜஸ்டிஸ் பிஆர் கவாய், அது தவிர அடுத்த உச்சநீதிமன்றத்தின் தலைமை நீதிபதியாக வரப்போகிற சூரியகாந்த், விக்ரம்நாத், நரசிம்மா, சந்தூர்கர், இந்த 5 அடங்கிய அரசியலமைப்பு சட்ட அமர்வு இது அமருது. இதற்கு அவர்கள் இந்த 14 கேள்விகளுக்கும் பதில் சொல்ல வேண்டும். அது ஒன்று மட்டும்தான் அவர்களுடைய முடிவு. இப்போ இந்த 14 கேள்விகள் மீது நடந்த விவாதங்கள், பல்வேறு மாநில அரசுகள் உடைய வழக்கறிஞர்கள் பேசியது, மத்திய அரசின் வழக்கறிஞர்கள் பேசியது, இதெல்லாம் ரொம்ப விரிவாக பத்திரிகைகளில் வந்திருக்கின்றன. இன்றைக்கு நான் இந்து பத்திரிகையிலிருந்து இந்த 14 கேள்விகளையுமே நான் இங்கே உங்களிடம் பேசப்போவதில்லை, அதற்கான நேரம் கிடையாது நமக்கு. அதில் சில முக்கியமான கேள்விகள் அதில் பேசுவோம். அது அடிப்படையாக அது இந்த பர்திவாலா மகாதேவன் ஜட்ஜ்மெண்ட்டை நல்லிஃபை பண்ணுது எஃபெக்டிவ்லி. அந்த நீதிபதிகளுடைய அந்த 2 நீதிபதிகள் அடங்கிய அமர்வு அப்படி தெளிவாக அப்படி சொல்லலை, இவர்கள் இருவரும் ஒரு லிமிட்டை கிராஸ் பண்ணிட்டாங்கன்னு. பட் இந்த 14 கேள்விகளுக்கான பதில் உங்களுக்கு கிட்டத்தட்ட அதைத்தான் தெரிவிக்கிறது. அதில் ஒரு எசென்ஷியலான சில கேள்விகளும் பதில்களும் மட்டும் பார்த்துருவோம். ஒரு கவர்னரிடம் இந்த ஆர்டிக்கிள் 200 ஆஃப் கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியா கீழே ஒரு மசோதா கொடுக்கப்படுகிறது என்றால் அவரால் என்ன செய்ய முடியும், அவருக்கு என்னென்ன வாய்ப்புகள் இருக்கின்றன, அதுக்கு ரொம்ப தெளிவாக இந்த இதில் பதில் சொல்லிட்டாங்க. மொத்தம் 3, நம்ம ஏற்கனவே சொன்னோம் இல்லையா, மொத்தம் 3 தான். 1, கிவ் அசென்ட், ஏற்றுக்கொள்ளுங்கள். உடனே அது மசோதா சட்டமாகிவிடும். கெசட்டில் அதை பதிப்பிச்சுட்டு அடுத்த செயல்பாடுகளில் இறங்கி விடலாம். 2வது, வித்ஹோல்ட் அசென்ட், அனுமதி கொடுக்காதீர்கள், மறுபடியும் அதை லெஜிஸ்லேச்சருக்கு அனுப்புங்கள். லெஜிஸ்லேச்சர் அசெம்பிளி, சட்டமன்றத்துக்கு திரும்ப அனுப்புங்கள் வித் கமெண்ட்ஸ். சும்மா எனக்கு இது பிடிக்கல அப்படின்லாம் இல்லை, இந்த காரணங்களால் இந்த மசோதாவை நான் ஏற்றுக்கொள்ள மறுக்கிறேன், அதனால் அதை சட்டமன்றத்துக்கு திரும்ப அனுப்புகிறேன் என்று அனுப்புங்கள். 3வது, ரிசர்வ் த பில் ஃபார் பிரசிடென்ட்ஸ் கன்சிடரேஷன். என்னென்னா, அப்போ இதை நான் ஒரு ஆளுநராக நான் இதில் எந்த கருத்தையும் சொல்ல முடியாது, இதில் சில தீவிரமான சட்ட பிரச்சனைகள் இருக்கின்றன, இதை குடியரசுத் தலைவர் பார்த்து கொள்ளட்டும் அப்படின்னு அவருக்கு அனுப்பிடுங்க. இப்போ அவர் அதற்கு மேலே அவர் என்ன செய்கிறாருங்கிறது அது சட்டத்தில் ரொம்ப தெளிவாக இருக்குது.
பிரசிடெண்ட் என்ன செய்வாருங்கிறது அவர்கிட்ட போகட்டும். முடிஞ்சிருச்சு. அப்போ அடுத்த கேள்வி வருது, 2வது கேள்வி. சரி, இந்த 3 ஆப்ஷன் தான் இருக்குது, இதை தவிர 4வதாக ஒன்றும் கிடையாது என்பதை 5 அடங்கிய அரசியலமைப்பு சட்ட அமர்வு தெளிவாக சொல்லிருச்சு இல்லையா? இப்போ அடுத்து என்ன? இந்த 3 ஆப்ஷனில் இஸ் இ பவுண்ட் பை தி அட்வைஸ் ஆஃப் த கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ். அதாவது அரசு, மாநில அரசு இருக்கிறது, மாநில அரசுக்கு முதல்வர் இருக்கிறார், முதல்வருடன் சேர்ந்து ஒரு அமைச்சர் குழு இருக்கிறது, மந்திரி சபை இருக்கிறது. அவர்கள் என்ன வேண்டும் என்று நினைக்கிறார்களோ அதைத்தான் ஒரு ஆளுநர் செய்ய வேண்டுமா? இதுதான் 2வது கேள்வி. ஏன்னா அவர்கள் மசோதாவை அனுப்பியிருக்கிறதே அது ஒரு ரப்பர் ஸ்டாம்ப் போடுங்கய்யா அப்படின்னு சொல்கிறதுக்காக தான். அவர்கள் சொல்வதைத்தான் இவர் ஏற்றுக்கொள்ள வேண்டுமா என்பது 2வது கேள்வி. இது ரொம்ப தெளிவான பியூட்டிஃபுல்லான கேள்வி நம்ம பிரசிடெண்ட் கொடுக்குறாங்க. ஏன்னா இதுக்கு மேலே இதில் குழப்பம் வரக்கூடாதுன்ட்டு நம்ம 5 நீதிபதிகள் அடங்கிய குழு அது ரொம்ப தெளிவாக இருந்துச்சு. நோ, ஹி என்ஜாய்ஸ் டிஸ்கிரிஷன். அவர் ஆளுநர் என்பவர் யார் அந்த கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ் என்ன சொல்கிறாங்களோ அதை பற்றி அவர் கவலைப்பட தேவையில்லை. அவருக்கு டிஸ்கிரிஷன் இருக்குது. ஆனால் அவருக்கு இந்த 3 ஆப்ஷன் தான் இருக்குது. இந்த 3 ஆப்ஷனில் எதை எடுத்துக்கொள்வது, எதை செய்வது என்பதை அவர் தன்னிச்சையாக முடிவு செய்யலாம். முதல்வர், அமைச்சர் குழு அவர்களுடைய விருப்பம் என்னவோ அதை அவர் செய்ய வேண்டும் என்று அவசியமில்லை. ஆர்டிக்கிள் 200 அரசியலமைப்பு சட்டம் மிக தெளிவாக இதை சொல்லிவிடுகிறது. முடிஞ்சு போயிடுச்சு. இப்போ நீங்கள் RN ரவிகிட்ட போய் தமிழக அரசு, உதாரணத்துக்கு தமிழக கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ் இதுதான் மக்களின் விருப்பம், மக்களின் விருப்பத்தை தான் நாங்கள் செய்கிறோம், எனவே நீங்கள் இதற்கு அசென்ட், அனுமதி கொடுக்க வேண்டும் என்று கேட்க முடியாது. அவர் அனுமதி கொடுக்கலாம், அனுமதி மறுத்து மீண்டும் அந்த மசோதாவை சட்டமன்றத்துக்கு அனுப்பலாம், அல்லது அதை பிரசிடெண்ட்டுக்கு அனுப்பலாம். இந்த 3ல் அவர் எதை வேண்டுமானாலும் செய்யலாம், யாரும் அவரை கட்டுப்படுத்த முடியாது. அடுத்தது 3வது கேள்வி, இது ரொம்ப ரொம்ப முக்கியமான கேள்வி. சரி, ஒரு மசோதா ஆளுநரிடம் வருகிறது, ஆளுநர் அதில் எந்த முடிவையும் எடுப்பதற்கு முன்னால் நீங்கள் நீதிமன்றத்துக்கு போக முடியுமா? நீதிமன்றத்துக்கு போய் ஆளுநரை இந்த வழியில் இதற்கு அனுமதி கொடுக்குமாறு நீங்கள் கோர்ட்டை நிர்பந்திக்க முடியுமா? தெளிவான பதில், முடியாது. ஒரு சட்ட முன்வரைவு சட்டமாக ஆகும் வரை நீதிமன்றம் அதில் தலையிட முடியாது. சட்டமாக ஆனால்தான் நீதிமன்றம் அதில் தலையிடவே முடியும். த டிஸ்சார்ஜ் ஆஃப் த கவர்னர்ஸ் ஃபங்க்ஷன் அண்டர் ஆர்டிக்கிள் 200 இஸ் நாட் ஜஸ்டிஷியபிள். கோர்ட்டுக்கே நீங்கள் எடுத்துகிட்டு வர முடியாது. கோர்ட் cannot enter into the merits of the decision so taken. அவ்வளோதான், முடிஞ்சிருச்சு. ஓகே. ஆனால் வேற ஒரு இடத்துல அதுக்கு உடனடியே கூட என்ன சொல்கிறாங்கன்னா, நீங்கள் அதிகபட்சமாக என்ன முடிவை எடுங்கள் என்று சொல்ல முடியாதே தவிர ரொம்ப காலதாமதம் ஆயிடுச்சு, வருடக்கணக்காயிருச்சு. அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா கோர்ட்டுக்கு போகலாம். கோர்ட்டும் அதை லிமிட்டட் மண்டாமஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரு ஒரு குறுகிய இதில் ஒரு டிரெக்ஷன் கொடுக்க முடியும். கவர்னரே, ஆர்டிக்கிள் 200 கீழ் இதற்கு ஒரு முடிவை நீங்கள் எடுங்கள், என்ன முடிவை வேணாலும் எடுங்க, ஆனால் இவ்வளவு காலதாமதம் செய்யாதீர்கள், ஒரு முடிவை எடுங்கள் என்று அவரை கேட்கலாம், without making any observation on the merits of the exercise of his discretion. நீங்கள் செய்தது தவறு, நீங்கள் இவ்வளவு காலதாமதம் செய்துள்ளீர்கள் அப்படிலாம் அவர் மேலே கமெண்ட் கூட வைக்க முடியாது. நேரம் கடந்து விட்டது, தயவு செய்து முடிவை எடுங்கள் என்று கேட்கலாம். அவ்வளவுதான் கோர்ட்னால் செய்ய முடியும். இதை ரொம்ப தெளிவாக 3வதுக்கான பதில் வந்துருச்சு. அடுத்த கேள்வி அடுத்த தளத்துக்கு இதை எடுத்துகிட்டு போகுது. Can the exercise of constitutional powers and the orders by the President and Governor be substituted in any manner under Article 142 of the Constitution of India? நீங்கள் கைத்து போடல, ஒன்றுமே சொல்லலை, நீங்கள் ஒன்றுமே சொல்லவில்லை, காலதாமதம் ஆகிவிட்டது என்ற காரணத்தினால் உங்களை ஓவர் ரைட் பண்ணிட்டு, இதுதான் இங்கே முக்கியமான பாயிண்ட், உங்களை ஓவர் ரைட் பண்ணிவிட்டு ஒரு நீதிமன்றத்தின் 2 நீதிபதிகள் அடங்கிய அமர்வு டீம்டு அசென்ட் அப்படிங்கிற ஒரு கான்செப்டை தூக்கி முன்வைக்கிறாங்க, விச் இஸ் ஈக்குவல் டு சப்ஸ்டிடியூஷன் ஆஃப் த ரோல் ஆஃப் கவர்னர்.
கவர்னர் கிடக்காருங்க, அவர் முடிவெடுக்கல. அதனால நாங்க கையில எடுத்துட்டோம் அதிகாரத்தை என்று 2 நீதிபதிகள் அடங்கிய அமர்வு செய்தது சரியா? அத அவங்க அப்படி கேட்கல. மாறாக, யா ஆர்டிக்கிள் அ ரொம்ப தெளிவாக சொல்லியிருக்கு. கவர்னர் வேணுமென்று அதில ஆர்டிக்கிள் 142 ஆஃப் த கான்ஸ்டிடியூஷன் ஆஃப் இந்தியாவை நீங்கள் கையில் எடுத்துக்கொண்டு, வேற ஏதாவது ப்ராசஸ நீங்க கொண்டு வர முடியுமா? சொல்லுங்க அப்படின்ட்டு. ஸோ ரொம்ப தெளிவா அதுக்கான பதில். எக்ஸர்சைஸ் ஆஃப் கான்ஸ்டிடியூஷனல் பவர்ஸ் அண்ட் தி ஆர்டர்ஸ் ஆஃப் த பிரசிடென்ட் அண்ட் கவர்னர் cannot be substituted in any manner under Article 142. We hereby clarify that the Constitution, specifically Article 142, does not allow for the concept of deemed assent. ஒரே அடியில் இதை பிரசிடென்ட் கேட்கல. டீம்டு அசென்ட்டுங்கிற கேள்வி வார்த்தை அவர்களுடைய கேள்வியில் இல்லை. ஆனால் 5 நீதிபதிகள் அடங்கிய அரசியலமைப்பு அமர்வு இதை கரெக்டாக புரிஞ்சுக்கிட்டு, இங்கே பாருங்கள் 142 பிரசிடென்ட் கவர்னருடைய அதிகாரத்தை சப்ஸ்டிடியூட் பண்ணுவதற்கு இடம் தரவில்லை. இன்னும் முக்கியமாக சொல்கிறோம், இந்த டீம்டு அசென்ட்டுங்கிறதெல்லாம் பண்ணவே முடியாது. டஸ் நாட் அலோ ஃபார் த கான்செப்ட். டீம்டு அசென்ட்டுங்கிறது இவங்களாவே உருவாக்கிக்கிட்டாங்க. கான்ஸ்டியூஷனில் ஆர்டிகல் 142 அதற்கான அதிகாரம் இல்லவே இல்லை. ஸோ இந்த தமிழ்நாடு வழக்கு உருவாக்கிய இந்த எல்லாத்தையும் இந்த கேள்வியில் கிளியராக பதில் சொல்லிட்டாங்க.